வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே இல்லையா? சாரி, கொஞ்சம் வீடியோ லேட்டாக பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சண்டே டெய்லி வீக்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட சேனலில் வேலைவாய்ப்பு செய்தி பற்றி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா தான் நான் எல்லாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, அதனால் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து சண்டே இல்லை, ஸோ அதனால் ஜாப்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் எலக்ட்ரோ கெமிக்கல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சயின்டிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்திருக்கு. ஸோ நீங்கள் காரைக்குடியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பணி வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டு 28 இடங்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவில் வந்து 15ம், பொருளாதார பிற்போட்டில் 2ம், ஓபிசியில் 7, எஸ்சியில் 2, எஸ்டியில் 2. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,13,720 நல்ல சம்பளம் தான். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வயது வந்து பார்த்திங்கன்னா 32க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தகுதி வந்து கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், பிஹெச்டி தேர்ச்சி அல்லது கெமிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரிவில் எம்இ, எம்டெக் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் எலிஜிபிள்னால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான சார்ஜ் ₹500 ஆன்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டைப்பிங் ஹார்ட் ஹேண்ட் படித்தவர்களுக்கு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் ஹேண்ட், சரிங்களா? டைப்பிங் ப்ளஸ் ஷார்ட் ஹேண்ட் படித்தவங்களுக்கு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் மாஸ்டர் ஷார்ட் ஹேண்ட் வந்து 31 இடம் சொல்லியிருக்காங்க. வயசு 30லேருந்து 45க்குள்ளே இருந்தாவே போதும். சம்பளம் வந்து 67,700. தகுதி வந்து சட்டம் பாடத்தில், அதாவது லாவில் ஏதாச்சும் ஒரு டிகிரி, இளநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு 40 வார்த்தைகள் டைப்பிங் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் சுருக்கெழுத்தும் எழுதணும், சரிங்களா? ஏன்னா இது ஜாப் வந்து டைப்பிங்கு ப்ளஸ் ஷார்ட் ஹேண்ட், அதனால் கண்டிப்பாக இது பார்த்துக்கோங்க. அடுத்து சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. 33 இடங்கள் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 30க்குள் இருக்கணும் வயசு. சம்பளம் வந்து 47,000. தகுதி வந்து ஏதாவது ஒரு பாடத்தில் நீங்கள் யூஜி முடிச்சிருந்தாவே போதும். சுருக்கெழுத்தில் நிமிடத்திற்கு 110 வார்த்தைகள் எழுதும் திறன் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. டைப்பிங்கில் வந்து 40 வார்த்தைகள் செய்யணும். அடுத்து பர்சனல் அசிஸ்டன்ட், இது வந்து பார்த்திங்கன்னா 43 இடம். 18 வயசுலேருந்து 30க்குள்ளே இருக்கணும். சம்பளம் வந்து 44,900. தகுதி வந்து ஏதாவது ஒரு யூஜியில் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டில் வந்து 100 வார்த்தைகள் இருக்கணும், எழுதணும், சரிங்களா? எக்ஸாம் வைப்பாங்க. டைப்பிங் வந்து 40 வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 ஆண்டுகளும், அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டணம் வந்து இதுக்கு ₹1000 இருக்குது. ஸோ வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்தது அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையில் 141 இடம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். பணி வந்து டெனோர் பேஸு பிடபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 141 வேக்கன்சி இருக்குது. 141 இடம். வயசு 18லேருந்து 35க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எல்லா கம்யூனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் தான். சம்பளம் வந்து 20,000, சரிங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும். ப்ளஸ் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் ஏஓசிபின்னு சொல்லிட்டாங்க. இந்த சான்றிதழ் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேயில் 1785 அப்ரெண்டிஸுகள்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ படித்தவர்களுக்கு, அதாவது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் சம்திங் பண்ணுவாங்க இல்லையா, ஐடிஐ, அவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1785 வேக்கன்சி இருக்குது. உங்களுக்கு வந்து 15லேருந்து 24க்குள்ளே இருக்கணும் வயசு. எல்லா கம்யூனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் தான். பயிற்சி வழங்கப்படும் ட்ரேடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபடி நீங்கள் இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதோட இன்ஃபர்மேஷனை வந்து நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தகுதி வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் இந்த வேலைக்கு, சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். கட்டணம் வந்து ₹100 மட்டும்தான். அடுத்தது வந்து 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. 10ஆம் வகுப்பு ஐடிஐ +2 படித்தவர்களுக்கும் நல்ல வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. எல்ஐ சாலை நிறுவனத்தில் 477 இடங்கள்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கான டீட்டெயிலை நான் படித்தா ரொம்ப டைம் ஆகும், அதனால் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர்லைன்ஸில் வந்து வேலை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய விமானப்படையில் 336 காலி பணியிடங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இருக்குது ஜாபு.
ஃப்ளையிங் சொல்லிட்டு ஒரு பொசிஷன், ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 9. வயசு வந்து பார்த்திங்கன்னா 20 முதல் 24க்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் 26 வயது தளர்வு இருக்க வேண்டும். ஆல்ரெடி யாராச்சும் பைலட்டாக இருந்தீங்க, லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 95 இடங்களும் பெண்களுக்கு 27 இடங்களும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் சிஸ்டம் WSன்ற பொசிஷனுக்கு கிட்டத்தட்ட நிறைய பொசிஷன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா. இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எல்லை பாதுகாப்பு படையில் 275 கான்ஸ்டபிள்கள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் ஆர்மி மாதிரி தான். விளையாட்டு வீரர்களுக்கு அதிக வாய்ப்பு தராங்க. சரிங்களா. ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கான்ஸ்டபிள் சொன்ன மாதிரி எல்லை பாதுகாப்பு படையில் தான் வேலை. கான்ஸ்டபிள்ன்ற பொசிஷனு, ஜென்ரல் டியூட்டி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, விளையாட்டு பிரிவு வாரியாக காலியிடங்கள் வரும்னு சொல்லியிருக்காங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 23க்குள்ளே இருக்கணும். விண்ணப்பதாரர் விளையாட்டு திறன், உடற்தகுதி மற்றும் தகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. இதுக்கான கட்டணம் வந்து 148 ரூபா. இதை நீங்கள் அதுக்கான வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்.